ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள பாண்டாய் கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலாக ஆஸ்திரேலிய அரசால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் பெரும்பான்மையாக கொண்டாடக்கூடிய ஹானுக்கா என்ற பண்டிகையின் கொண்டாட்டம் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதற்காக ஒரு நிகழ்ச்சி அந்த பாண்டாய் கடற்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் 2 பேர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தற்போது வரை 12 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 29 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் சம்பவம் நடந்த இடம் முழுவதுமாக நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கக்கூடிய நிலையில் விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 பேரில் ஒருவருடைய இல்லமானது கண்டுபிடிக்கப்பட்டு அங்குமே கூட போலீசார் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்திற்கு அருகே காரில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் சிட்னி போலீஸ் அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் அங்கு ஆஸ்திரேலியாவில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கொண்டாட்ட களமாக இருந்த அந்த பாண்டாய் கடற்கரை தற்பொழுது பதற்ற களமாக மாறியிருக்கிறது. 12 பேரின் உயிரை பலிவாங்கி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 ஒரு நபரை அங்கிருக்கக்கூடிய ஒரு குடிமகனே அவரை தாக்கி அவர் கைகளில் இருந்த துப்பாக்கியை பறித்து அவரை மீண்டும் தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. ஒரு மாபெரும் துணிச்சல் மிகுந்த ஒரு குடிமகனாக அவர் செயல்பட்டு ஒரு தீவிரவாதியின் கைகளில் இருந்து துப்பாக்கியை பறித்து தன்னை தற்காத்து கொண்டது மட்டுமில்லாமல் பலரது உயிரையும் காப்பாற்றிய ஒரு வீரமான ஒரு செயலை அவர் புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி சமூக ஊடகங்களிலும் உலக அளவில் ட்ரெண்டாகி வரக்கூடிய நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படக்கூடிய அந்த 2 நபர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவமானது அந்த சிட்னி நகரில் வசிக்கக்கூடிய யூத மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அதிகாரப்பூர்வமாக சிட்னி நகர போலீசும் அறிவித்திருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டில் 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 29 பேர் இதுவரை காயமடைந்துள்ளதாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வெடிகுண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் கூடுதல் பதற்றம் மேலோங்கி இருக்கிறது. காரணம், இவர்கள் 2 மட்டும்தானா அல்லது இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மேலும் இருக்கிறார்களா என்பது தொடர்பான அதிர்ச்சியும் பயமும் தற்பொழுது அங்கு பீடித்திருக்கக்கூடிய நிலையில் போலீசார் இது தொடர்பான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரமே இதனால் பெரும் பதற்றத்திலும் பரபரப்பிற்கும் ஆளாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.